எப்பொழுதெல்லாம் அதை பற்றி பேச முடியுமோ பேச வேண்டுமோ நாங்கள் பேசுறோங்கண்ணா. அந்த முதல் மாநாட்டில் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் கூட எதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமோ பதில் சொல்லி இருக்கிறாங்க. அக்டோபர் 28 பிறகு இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் மறுபடியும் 2-3 நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறாங்க. அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வரும்பொழுது அவருடைய கருத்துக்கள்லாம் வைக்க ஆரம்பிக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் எங்களுடைய கருத்துக்களை மக்கள் முன்னாடி வைப்போம். அதனால் நிச்சயமாக வரவேற்கின்றோம். மக்களுக்கு ஒரு ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒன் மோர் சாய்ஸுங்கண்ணா. அதனால் அடுத்த ஒரு ஆண்டு காலம் எப்படி இருக்கும் என்பதை தமிழக மக்கள் தீர்மானிக்க போறாங்க, நிர்ணயிக்க போறாங்க. அதே நேரத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. ஒரு வேகமான வளர்ச்சி கட்சிக்குள்ள எம்எல்ஏ ஆனாங்க, அதன் பிறகு உடனடியாக அமைச்சரானாங்க, அதன் பிறகு இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கிறாங்க. அதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, திராவிட கட்சிகள் குறிப்பாக இதில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கு, வெளியிருந்து வரக்கூடிய டேலண்ட் அங்கே குறைஞ்சிருச்சு, டேலண்ட் பூல் குறைய குறைய ஒரு குடும்பத்தை சார்ந்து அந்த கட்சி தன்னை நடத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்னைக்கு அவங்க உண்மைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு வருகின்ற காலத்தில் துணை முதல்வராக எங்கே அவரை விமர்சிக்க வேண்டுமோ நிச்சயமாக விமர்சிப்போம், நன்றாக செயல்பட்டால் நிச்சயமாக பாராட்டுவோம். அதே நேரத்தில் மூன்றாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவில் ஹரியானாவில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது, மகாராஷ்டிராவில் ஒரு சரித்திரம் காணாத ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. அதுவும் கூட ஒரு நார்த் ஸ்டேட், ஒரு சவுத் ஸ்டேட், இரண்டும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் லோக்சபா தேர்தலில் மகாராஷ்டிராவில் நாம் வாங்கியிருக்கக்கூடிய எம்பிக்களை பார்த்தீங்க, இன்னைக்கு அசம்பிளியில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, அது அப்படியே மாறி களம் மாறி இருக்கிறது. ஹரியானாவில் நாம் வாங்கியிருக்கக்கூடிய எம்பியை பார்த்தீங்க, இன்னைக்கு லோக்சபா பார்த்தீங்க, இன்னைக்கு அசம்பிளி பார்க்குறீங்க. இதெல்லாம் கூட இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வலிமையாக எல்லா மாநிலத்திலும் கூட முதன்மை கட்சியாக இருக்கிறது என்பதை மறுபடியும் ஊர்ஜிதம் செய்திருக்கின்றோம். அதே நேரத்தில் ஒரு பெரிய 3 மாத காலமாக இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை உறுப்பினராக இணைத்திருக்கின்றார்கள். தமிழகத்திலும் பெரிய எண்ணிக்கையில் இணைஞ்சிருக்கிறாங்க. இப்ப அமைப்பு தேர்தல் ஆரம்பமாக இருக்கிறது. இந்தியாவில் இன்னைக்கு ஜனநாயக கட்சியாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உறுப்பினர்கள் இணைந்த பிறகு ஒரு கட்டத்திலும் தேர்தல் நடத்தி கிளை தலைவரிலிருந்து மாநில தலைவர் வரை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எல்லா அரசியல் கட்சிகளுக்கு முன்பு ஒரு பாடத்தை சொல்லியிருக்கின்றோம், சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு உண்மையான ஜனநாயக கட்சி. இதெல்லாம் அந்த 3 மாத காலத்தில் மக்கள் முன்னாடி இருக்குங்கண்ணா. கேளுங்கண்ணா. சார், விஜயனுடைய அந்த அரசியல் வருகை என்பது பாஜகவுடைய அந்த அரசியல் வியூகத்துக்கு பாதிப்பு ஏற்படுமா, ஓட்டு வங்கியில் பாதிப்பு ஏற்படுமா? அண்ணா, நான் ஏற்கனவே சொன்னது போன அரசியல்ல வெளியே யார் என்ன நினைக்கிறாங்க, எப்படி வர்றாங்க, என்ன பேசுறாங்க, அது உங்க கண்ட்ரோல் இல்லைங்கண்ணா. விஜய் அவர்களை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்னைக்கு திராவிட கட்சிகள் பேசக்கூடிய அதே சித்தாந்தத்தை தான் விஜய் அவங்க பேசுறாங்க. புதிதாக எதுவும் இல்லை. நாங்கள் எங்கள் இடத்துல பத்திரமா நிற்கிறோம். எங்களுடைய பாதங்கள் வலிமையாக தாங்கி நிற்குது. ஆனால் விஜய் அவர்களுடைய பேச்சு, அவருடைய கொள்கை கிட்டத்தட்ட திராவிட கட்சிகளுடைய கொள்கையோடு தான் ஒத்து போறாங்க அவர் பேசுகின்ற பேச்சு எல்லாம். அதனால் இது யாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை பொதுமக்கள் எல்லோரும் கூட கணிச்சிட்டாங்க. எங்களை பொறுத்தவரை ஒரு புதியாக வரக்கூடிய நபர்களை பார்த்து எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி பயப்பட போவது கிடையாது. காரணம், வரவேற்கும் பொழுது ஒரு புதிய வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கும் என்று நம்புகின்றோம். லண்டனில் இருந்து சென்னை திரும்பிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம். பெஞ்சல் புயல் தொடர்பான அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் தந்தியுடன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அவர் முன்னாடி போனதுமே புனித தன்மையை நம்மளால உணர முடியும். அங்க வெப்பமும் இல்ல, குளிரும் இல்ல, ஒருவித அமைதி மட்டும் நிறைஞ்சிருந்ததுமா. இந்த மாளிகையை தாக்கி நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. உன்னோட இந்த அசுரப்படைய தோக்கு அடிக்கிறதுக்கு நான் ஒருத்தனே போதுமானவன். மகாராணி இருங்க. நீ இதுக்கு மேலையும் அமைதியா இருந்தனா அப்புறம் என்னோட வக்ர பார்வை உன்னை தாக்குறது தடுக்க முடியாது. பூர்விகா மற்றும் பாரத்வாசி அகர்பத்தி வழங்கும் கருடா தினமும் காலை 6 மணிக்கு. Catch us on TV, Thandi One app, thandione.com and YouTube. செய்திகளை வழங்குவதில் புதுமை நுட்பம், சிலிர்க்க வைக்கும் கிராபிக்ஸ் காட்சிகள், இத்தகைய அனுபவம், ஒவ்வொரு தொகுப்பும் புதுவிதம்.
காட்சிகள் பேசும் கலர்ஃபுல் அம்சங்கள், கள நிலவரத்தை கண்முன் நிறுத்தும் செய்தியாளர்கள். திட்டமானது இதுவரைக்கும் ஆளுநர் இந்த மாநாட்டு பொங்கல் பண்டிகை கனமழை மக்கள் மனதை பிரதிபலிக்கும் பேட்டிகள், அரிசி சர்ச்சைகள் முதல் சுவாரஸ்யங்கள் வரை. ஆளுநரின் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்பு. அரசியல் முதல் அறிவியல் வரை. அத்தனையும் அரை மணி நேரத்தில். இன்று பிரைம் டைம் நியூஸ் தினமும் இரவு